திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான படக்குழுவினோட நம்ம வந்திருக்கிறோம். அதாவது என்னன்னா, நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக அந்த படத்துடைய டீம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் வந்திருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லக்கூடாது, டைரக்டர் தான் சொல்லணும். வணக்கம் கார்த்தி அவர்களே. கார்த்தீஸ்வர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி எல்லாரும் மாதிரி நானும் கேட்டேன். இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல உருவான விதம், அது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொன்னோம். அப்புறம் இந்த 4 பேர் கொண்ட அந்த 5 பேர் கொண்ட அந்த குழு யாருங்கிறத சொல்லணும். அந்த குழுவெல்லாம் சொல்லணும். அதான் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற விஷயம் ஏமாறுறவங்க தான். ஏமாறுறவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்ச ஒரு கதை தான். ஏன்னா ஏமாத்துறவங்களுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பொழப்புக்கு ஏதோ பண்ணுறான், இது பண்ணுறான், அவங்களுக்கு ஒரு ஆசையை காட்டி தூண்டுறான். பட் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகுறீங்கல்ல, ஒரு விஷயம் அவன் சொல்கிறான்னு நம்பி ஒரு விஷயம் பண்ணுறீங்கல்ல. ஸோ அவங்கலேருந்து ஆரம்பித்த ஒரு கதை தான் அதில் நம்ம 5 பேர் கொண்ட குழு ஏமாத்துறதா பண்ணியிருக்கோம். அது மூஞ்சி எப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா, இந்த பார்த்து இப்படின்ற இதெல்லாம் ஸ்கேம் பண்ணணும்னு சொன்னா ஏன்னா நம்புவானா, பட் இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செலக்டிவாக ஒரு மூஞ்சி, இது ஒரு பால் டப்பா மூஞ்சி, இது கொஞ்சம் அப்படியே பார்த்தா ஐயோ இதெல்லாம் ஏதோ பட்டிக்காட்டுலேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி, இது சொல்ல வேண்டாம் அப்படி ஒரு மூஞ்சி. இப்படிலாம் இந்த மூஞ்சிலாம் வச்சு தான் பண்ணால் ஓகே, இதெல்லாம் பண்ணால் மக்கள் ஓகே இவங்கெல்லாம் ஸ்கேம் பண்ணால் பாய் தெரியல, பட் அவங்களாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாமே ஏமாந்த விஷயம் தானே. ஒரு விஷயம் ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா, திருடவெல்லாம் கோடு போட்டு பனியன் போட்டு வருவாங்கிறதுலாம் அந்த காலம் இல்ல. இப்பெல்லாம் நீட்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி தான் திருடுறாங்க. ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் போடுறவங்க தான் ரொம்ப கவனிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் அதே மாதிரி எனக்கு அப்பயே ஒரு இது என்னன்னா, இப்போ என்னுடைய கேரக்டர் நேம் மீடியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரக்டர் நேம் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தீங்க. இது எப்போ இருந்து இது ஆரம்பிச்சது? இந்த கேரக்டர் நேம் இப்படி தான் வைக்கணும். பொதுவாக படம் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு பேர் வைக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேமு, யாராவது பழகின நேம் எல்லாம் வச்சிருவாங்க. அது மாதிரி வைப்பாங்க. ஆக்சுவலா இதோட ஆரம்ப புள்ளி கேரக்டர் புள்ளினா இந்த மென் இன் பிளாக்ல பண்ணது தான். நீங்க எக்ஸ் ஒய் பிளாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமா நம்மளது இருக்கணும் அப்படின்றதால கொஞ்சம் அவனுக்கு பிளாக், அவருக்கு கொஞ்சம் கலரா இருக்கா, ஆனா ஒரு பிளாக், இப்படி இருக்கிறதால இவன் ஒயிட். நீங்க ரெண்டே கரெக்டா இருக்கிறதால நீங்க மீடியம். ஐயோ இல்லைங்க, நான் மீடியம்னு சொன்னோம்னா நான் கலரை யோசிக்கல. நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நான் ஒரு மீடியமா கொஞ்சம் குண்டாவும் இல்லாம ஒல்லியாவும் இல்லாம ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு. ரெண்டு கலருக்கும் நடுவுல இருக்கிறதால மீடியம். இவங்க டீம்ல ஒரு கேர்ள்ன்றதால இவங்க பேர் கேர்ள். டீம்ல ஒரு கேர்ள். ஒரு போக்கு மகன டீம் செட் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சதுதான் அந்த பேர் காரணம். ஆக்சுவலா மென் இன் பிளாக்கோட அந்த இன்ஸ்பிரேஷன் தான் வச்சுக்கலாம். மென் இன் பிளாக்கோட இன்ஸ்பிரேஷன். டீமோட பேர் என்ன அப்படிங்கறதையும் கேட்டுருங்க. ஆமா, டீமோட பேர் என்ன? உங்க பேர் கே இல்லையா? அதான் டீம் கே. எப்படி டீம் கே? அதாவது என்னன்னா, டீம் கே. ஓ நீங்க அத சொன்னீங்களா? TEAM தனியா கே. ஆமா. சோ அதனால என்னன்னா, எங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அது கேன்னு ஒரு வைக்கிறதுக்கு காரணம் ஒரு கார்த்தீஸ்வரன். ஆமா, அதெல்லாம் கா கூட பாருங்க கருப்பு ரெட் கலர்ல இருக்கு. அதை கவனிச்சாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன கேட்டாங்க, அது என்ன கா மட்டும் ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்ல அது அவரோட பேர்னு நினைக்கிறேன், அதான் நினைச்சிருக்கேன். ஏன்னா காக்கு அதுக்கு எந்த சமயம் கள்ளம் கள்ளன் காதல் எதுவுமே வராது. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, ஓ கபோதி ஏதோ அதுக்கு என்ன அப்படி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா, எஸ் நான் தான் டைரக்டர், நான் தான் என் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் அப்படிங்கிறதுல கா மட்டும் கரெக்டாக ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த டைட்டில் இன்னொன்று போட்டுருக்கீங்க, ஒரு அந்த நீல ஒரு அந்த செஸ்ல உள்ள ராஜா, ஆக்சுவலா ஒரு கிங்கும் ஒரு குதிரை போட்டு, இது என்ன குறியீடு? கடைசியில ராஜா போலீஸ் மேலே ஏறி போயிடுவாரு. ஓ, ராஜா குதிரை மேலே ஏறி போறாரு. அதுதான் ராஜா குதிரை மேலே ஏறி போயிடுறாரு. ஆமா, ஸ்கேம் பண்றோம் போலீஸ் மேலே ஏறி போறான்ல. போலீஸ் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அந்த ஒரு உண்மையான ஸ்கேம் பிடிச்சி அவனை கரெக்டாக கோர்ட் முன்னாடி நிறுத்தி எல்லாமே பண்ணலாம். பட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதால தான் இது நடக்குது. ஸோ அங்கே கிங்குன்றது ஏமாத்துறவன், குதிரைன்றது போலீஸ். இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்ல ஸ்மூத்தாக ரைட் ஆகுது. ஓ, குதிரை போலீஸுங்கிறது 1950 முன்னாடி வந்ததா? அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்களா அதை? ஸோ அதுதான் அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ அது படம் ஃபுல்லாகவே அதே மாதிரி இந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸ் பார்க்கும்போது, இப்போ நம்மலாம் ஸ்கேம் பண்ணுற கூட்டமாக இருந்தாலும் ஸ்கேம் ஆகுறவங்க மற்றவங்க எல்லாமே ஸ்கேம் ஆகுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பிளாக் பாண்டி நடிச்சிருக்காரு. அது எப்படி இருந்தது?
அவரு தான் சொல்லணுமே, ஒரு 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 படத்தை ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அவர் தான். படத்தை பூசணிக்காய் உடைப்பாங்கல்ல, அவ்வளோ பெரிய பூசணிக்காய் வச்சு உடைக்கிறோம். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒருத்தர் தனியாக தாங்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் நான் யாரையும் காட்ட முடியாது, எப்படி ஸ்கேம் பண்ண காட்ட முடியாது. இங்கே வந்து சிஜி போயிட்டுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ணணும். ஸோ ஒரு நடிக்க தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அப்படி வந்து ஓகே அதுக்காக உங்களெல்லாம் நடிக்கிறதுல அதுக்கு வந்து கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு அது வெள்ளந்தியா சொல்லுங்களே, அது மாதிரி. அதாவது சொன்னா எது சொன்னாலும் நம்புவானவங்கள, அந்த மாதிரி ஒரு பீஸ் வேணும்ன்ற. பிளாக் பண்ணி மூஞ்சி அப்படி இருக்குல்ல பார்த்தா. அது ஆக்சுவலா அவரே சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல, இது மாதிரி நானும் வந்து ஏமாந்துருக்கேன், அதனால சொல்லும் போது கண்டிப்பா இதை நான் பண்றேன்னு சொல்லி. ஆமா, கதை அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது இதான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கேம் இப்படிதான் வருதுன்னு. அவர் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். நான் இப்படிலாம் பண்ணிருக்கேன், இப்படிலாம் ஏமாந்துருக்கேன், இப்படி பண்ணிருக்கேன், என்ன கூட்டு போயிட்டு இப்படி பண்ணிருக்கேன். அப்ப படத்துல வர்ற காட்சிகள் மாதிரி அவர் நிஜமா இருக்கு. இல்ல அந்த ஸ்கேம் வந்து நம்ம நண்பருக்கு நடந்தது. இல்ல பிளாக் பண்ணிட்டு அதை கேட்கவே இல்லையே. பிளாக் பாண்டி நடந்த ஸ்கேம் வந்து நண்பருக்கு நடந்தது. அவர் ஆக்சுவலாக ஒரு 30,000 அனுப்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு 30,000 அனுப்பிட்டேன், செருப்பு கழட்டு இப்போ ஒழுங்காக பிளாக் பண்ணேன். இல்லை பிளாக் பண்ண எல்லாருக்கும் அமிச்சேன், ஆம்பளை தான் நீ, உன் படம் எவனா பார்த்தா கூட பார்த்துட்டு போட்டோம், ஒழுங்காக பிளாக் பண்ண அப்படின்னு. ஹைலைட் ஆம்பளை தான் நீ, உன் படத்தை யார் பார்த்து இன்னொன்று போகிறாங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, விட்டுரு. நான் சொல்லி பிளாக் போட சொன்னேன், பிளாக் போட்டோம். அதோட அவன் அது எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஸோ அந்த தைரியம் வரணுன்றது தான் மேட்ரு. அது இதில் வந்து ஒரு ஏமாற மாதிரி தான் காட்டியிருக்கோம். பட் உண்மையில விஷயம் வந்து இது மாதிரி வெளியே சொல்ல முடியல அவங்களால. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டவங்க ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ பண்ணிடுறாங்க. பட் அது வெளியே சொல்ல முடியாமல், யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு சிக்கலை சிக்கி மாட்டிக்கிறாங்க. ஸோ அது அவருது. நம்ம ஆருத்ரா, ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி மேட்ரு தான் நம்ம லிவிங்ஸ்டன் சார். ஒரு ஃபேமிலியாக ஒரு எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம். இன்னொன்று லவ் பண்ணி கொஞ்சம் ஸ்கேம், அது ஒரு மாதிரி இந்த ஒரு கன்சைன்மெண்ட் ஊர்லேருந்து வருது அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் 2-3 விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே சொல்லிட்டா எல்லாமே சொல்லிட்டா அது சஸ்பென்ஸ் போயிடும். ஆனால் அகல்யா எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தது? அகல் எப்படி ஃபர்ஸ்ட் நடந்து வந்தாங்க, அப்புறம் சைக்கிள் வந்தாங்க, இப்போ கார்ல வராங்க. இல்லைங்க சொல்றேங்க, அப்படியே வந்தீங்க. ஆக்சுவலா மீனான்ற ஏடி இருக்காங்க, ஏடினா ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அவங்க கூட இவங்க ஒரு படம் ராட்சசி ஒர்க் பண்ணாங்க. நான் இது மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு இன்னசென்ட்டான மூஞ்சி, கிராமத்து மாதிரி மூஞ்சி, ஆனால் சிட்டி எந்த ட்ரெஸ் போட்டாலும் மேட்ச் ஆன மாதிரி ஒரு மூஞ்சி கேட்கும்போது இந்த மூஞ்சி வந்து இப்படி காட்டினாங்க. இந்த மூஞ்சி நல்லா இருக்கு, இந்த மூஞ்சி வர சொல்லு அப்படின்னு. அப்புறம் அவங்க ஃபோனில் பேசினாங்க, இது மாதிரி ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண இப்படி விஷயம்னு சொன்னோன்னே ஓகே டெஃபினட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாஞ்சி உள்ள வந்துட்டாங்க. ராட்சசியில் ஆனால் கொஞ்சம் திமிரு பிடிச்ச கேரக்டர்ல நீங்க இல்ல ஸ்டார்டிங் தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் நான் சீன் பார்த்துருக்கேன். இல்ல அந்த சீன் நான் பார்த்துருக்கேன். அந்த சீன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப, ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஹெச்எம்மா இருக்கட்டும், ஹேஎச்எம்மா இருக்கட்டும், எல்லாம் அப்படி இருக்காங்க. ஆனால் நமக்கும் ஒரு இது இல்லை, சரி ஹேஎச்எம் பார்த்து பாரு எதா இருந்தாலும்ட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா உள்ள வந்து ஜோ மேம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஜோ மேம் கூட போயிடுவேன். பாத்துக்கிறது என்னோட வேலையா இருக்கும். இந்த படத்துடைய இது கதை சொல்லும் போது அவங்க மீனா வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க என்ன நினைச்சது, இந்த படம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே சார் வந்து கால் பண்ணாங்க, பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா இருக்கும், ரீச் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, நம்ம ஏன்னா இது வரைக்கும் நெகட்டிவா நம்ம வந்து எதுவும் பண்ணல, லைக் இந்த மாதிரி ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலையா. ஏமாத்துறதுலாம் இல்ல, நேர்மனா அந்த மாதிரி நம்ம பண்ணவே இல்லை. இது ஒரு புதுசா இருந்துச்சா, சரி ஓகே நல்லா இருக்கே, நியூ டீம், அதுவும் நீங்க எல்லாருமே இருக்குன்னு சொன்னா ஓகே கண்டிப்பா நம்ம பண்ணலாம். அதான் இது ஒரு நார்மலான ஃபிலிம் ஃபார்மேட்ல இந்த படம் இருக்காது. ஒரு ஜாலியான மூவியா இருந்துச்சு. ஒரு செக்மெண்ட்டுமே ஒரு பிளாட் இருக்கும், அந்த பிளாட்டுக்கு ஒரு எண்ட் இருக்கும், அந்த எண்ட்ல இருந்து இன்னொன்று எப்படி கனெக்ட் ஆகுதுன்ற விஷயம் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை போய் நிறுத்தும். அதுதான் அது போகிற வழியில் காஷ்மீர் மட்டும் உங்களை விட்டு போயிட்டேன், அவ்வளோதான். அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். கோதை இது முன்னாடி வந்து தொலைக்காட்சியில் நிறையா பார்த்துருக்கோம், கலைஞர் தொலைக்காட்சியில். ஸோ எப்படி இந்த படத்துடைய அசோசியேட் ஆனது, எப்படி உங்களை பார்த்து எப்படி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட நீங்கள் ரசித்த ஒரு விஷயம் என்ன, இவர் தான் சார் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம் 2 பேருமே சொன்னோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? இப்போ இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் நேம் வந்து சொல்லிட்டாப்ல ஒயிட்டுன்னு.
ஒரு படத்துலையுமே நமக்குன்னே கேரக்டர் பேர் வித்தியாசமாக வைக்கிறதுக்குன்னே 2 நாள் ரூம் போட்டு யோசிப்பார். போன படத்தில் நமக்கு ஒரு பேர் வச்சாருண்ணே. அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பேயிருக்கு பயமேன். அந்த படத்தில் நமக்கு ஒரு பேர் வச்சிருந்தாரு, கிலிபிலி கில்மா சுவாமிகள். அதை வச்சு விட்டாரு. அது ஒரு மாதிரி போச்சு. சரி, இந்த படத்துலயாவது நமக்கு ஒரு நல்ல பேர், ஒரு அரவிந்த் சாமி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வைப்பாரு அப்படின்னு பார்த்தா சூப்பராக வச்சு விட்டாப்ல. அரவிந்த் சாமி வெள்ளையா தான் இருப்பாரு, நீ தான் ஒயிட் அப்படின்னு வச்சு விட்டாப்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல கேரக்டராக வந்து கொடுத்துருக்காரு. அதில் நம்ம டீம் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் சீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க, செம்மையா இருக்கு. எப்படி நீங்க அவரை கரெக்டா சூஸ் பண்ணீங்க? கோதை சந்தானம் தான் இந்த கேரக்டர்னு முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த படத்துக்கு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்ல, எதுக்கு இவனை போட்டு இது நான் சொல்லல, ஒருத்தனுக்கு ஒரு சான்ஸ் தான். இல்லை அதுதான் இப்போ நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண சொல்லும் போது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். ஆப்போசிட்டா ஒரு கேரக்டர் ஒருத்தர் கொடுக்கணும்னா அது வந்து ஓகே, இவங்க அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அதை அழுத்தி விடுறது இருக்குது, பூஸ்ட் பண்ணி விடுறதும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் கிளிபிலி கில்மா சுவாமிகள் கொடுக்கும்போது பூஸ்ட் பண்ணி கொடுத்தாப்புல அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஒரு கேங் வரும்போது ஃபஸ்ட்டு தனியாக பண்ணலாமா ஃபஸ்ட் நான் யோசிச்சது. ஸ்கிரிப்ட் எழுதும் போது இப்போது சதுரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நட்டி சார் தான் வந்து சுற்றி பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க சப்போர்ட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு டீமாக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்கேம் இருக்கும். ஒரு ஃபோனில் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிவிட்டு நாங்கள் பேசுவோம் லைவாக. இந்த மாதிரி ஏமாத்திட்டு என்ன பண்ணும், நீ எங்கே வேணா போ, எது வேணா பண்ணு, எங்களுக்கு பெரிய நெட்வொர்க் ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவன் தைரியமாக ஃபோனில் பேசுவான். நீ ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோ, சைபரில் போ, எங்கே வேணா போ, உன்னால் ஒன்றும் கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறோம். நடந்து சத்தியமாக நடந்தது. நான் பேசினது தான், நான் கால் பண்ணி பேசினது தான். இந்த மாதிரி ஒருத்தர் ஏமாத்திரம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன வேணா பண்ணிக்கோ, இப்போ பிளாக் பண்ண போகிறேன், என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். ஜெயிலர் படத்தில் கிளைமேக்ஸில் அந்த டைலாக் சொல்லுவார்ல, சாரே இது பெரிய நெட்வொர்க்கா, நீங்கள் தெரியாமல் கை வைக்கிறீங்க அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பேக்கப் இல்லாமல் அவனும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஒரு பேக்கப் தான் ஒரு 5 பேர் என்னும்போது இப்போது ஒரு நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருக்கணும். ஒரு எல்லா கெட்ட போட்டாலும் ஒரு ஆள் மாதிரி தெரியணும். ஒன்று வந்து இது பார்த்தாலே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்குமா, இப்படி இப்போ ஒருத்தனை கொலையே பண்ணிட்டு ரோட்டில் பண்ண கூட இவெல்லாம் வாய்ப்பே இல்லை கொலை பண்ண, முதல்ல ஓட கூட முடியாது. ஒரு இன்னசென்ட் கொலை பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு அப்புறம் அதுதான் இப்போ இவெல்லாம் பேசும்போது ஓகே, இவனை பார்த்தாலே நம்புற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் வரணும் இல்லையா? ஸோ அதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ இவனும் அந்த படத்தில் பண்ணியிருந்தான், பேருக்கு பேமெண்ட்டில். ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்காங்க. ஸோ நம்மளும் சேர்ந்து வளரும்போது சூப்பர். அப்படி ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம். ஏன்னா ஒரு டேரக்டராக வரும்போது ஒரு கதையை சொல்லும் போது அவருக்கான டீம் எப்பவுமே வந்து ஒருத்தர் செட் பண்ணுறாங்க. எல்லா படத்துலையும் எல்லா டேரக்டர்ஸுமே அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு டீமை வந்து செட் பண்ணுறீங்க. அந்த வகையில் அவர் பேருக்கு பயமனுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் ஒயிட் இல்லை, பிளாக் வந்து படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெக்கி கை ஆகிறாரு. அதாவது நான் கூட இருக்கும்போது அவர் எனக்கு இப்பவுமே கம்ப்யூட்டரும் ஃபோனும் தெரியாது. அவருக்கான அந்த கம்ப்யூட்டர் சார் வந்துருச்சு அப்படி ஸ்கேம் பண்ணி 500 crores வந்துச்சு சார். 500 crores, yeah, we have reached அப்படின்னாரு. படம் ஃபுல்லாக வந்து ஆமாம், அவர் வந்து பயங்கர காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்லெஸ் ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்லாம் போட்டுட்டு வந்து எஸ் ப்ரோ அப்படின்னாரு. அந்த மாதிரி அவரோட லைட்டிங் அந்த இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். இவருக்கு மட்டும் செட்டப் போட்டு செம்மையா இருக்கும், ஒரு மாதிரி ரெட் கலர்ல அதெல்லாம் இருக்கு. நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி இந்த படத்துல ஒர்க் பண்ணது? இந்த படத்துல இது கார்த்தி முதல்ல சொல்லும்போது அந்த கால் பண்ணாங்க, அதுதான் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு, நீங்க வாங்க பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாங்க. இது கேரக்டர் பத்தி எதுவும் சொல்லல, வரும்போது நான் நினைச்சேன் சின்ன கேரக்டர் ஏதோ பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன். இப்போ வந்து லீட் கேரக்டர் மாதிரி சொன்னாங்க. படம் ஃபுல்லா டிராவல். அப்புறம் காஷ்மீர் மட்டும் போகல. அது எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு. அண்ணா இந்த நேரத்தில் இதை உடைச்சே ஆகணுண்ணே. காஷ்மீர் மணாலிக்கு மச்சான் நீ இல்லாமல் போவே கூடாது, கண்டிப்பாக இந்த பாட்டிலையும் நீ இருக்கு அப்படின்னு என்னை பெருசாக இது பண்ணி விட்டாப்புல. ஏதோ 2 பாட்டில் வாய்ப்பு கொடுத்தாரு, பெரிய விஷயம்தான். நானும் நிஜமாவே உண்மையிலேயே நம்பிட்டேன். அது அங்கே போய் என்ன பாட்டு எடுக்கிறாருன்னு தெரியாது. பாஸ்போர்ட் அனுப்பு, ஆதார் கார்டு அது இன்னொரு ஸ்கேம். டீமுக்குள்ளே ஸ்கேம். நீயே யோசிச்சு பாரு, மணாலில எடுத்த அந்த பாட்டை வந்து நீ ட்ரெய்லர்ல பார்த்திருப்ப. ஓகே, ஆடியோ லான்ச்ல அதுல எந்த ஷாட்ல நீ வரலாம்னு நினைச்சிருப்ப? பார்த்தனே.
வேணா அங்க இருக்க ஆடு மேய்ச்சி போய் அங்க இருக்க பனி கரடி தான் வரும். போயிருந்தா அப்படியாவது என்னத்தையாவது உருட்டி விட்டுருப்போம்ல. அந்த இதையாவது போய் பார்த்துட்டு வந்துருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை உன்னை கூட்டு போயிருந்தா நான் அந்த பாட்டை பார்த்தப்போ ஒன்று யோசிச்சேன். அட்லீஸ்ட் இவரை கூட்டு போயிருந்து ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சூடா டீ குடிக்கும் போது இவர் தான் டீ வந்து வைக்கிறாரு கான்ஸ்டடி பார்த்துட்டு கூட போயிருக்கலாம். இல்ல நமக்கு ஐடியா இருந்தது. நான் கூட வந்து அந்த மப்ளர் எல்லாம் போட்டுக்கிட்டே வந்து ஐயா அந்த மாதிரி அங்க ஒரு ஆக்சுவலா வச்சிருந்தேன். ஆமா அதான் ஆக்சுவலா என்னன்னா அதுக்கு அடுத்த சீன் நம்ம ஏமாத்துறதுங்கிறதுனால அந்த இடத்துல நான் அங்க ஏமாத்துறேன், நீங்க எல்லாம் இங்க இருந்து ஏமாத்துறீங்க. அப்படிதான் இங்கேயும் ஒர்க் இருக்கு. காதலையும் பொய்யா காமிச்சிட்டா இருக்கா ஹீரோ. அதே மாதிரி இப்போ நான் கேட்பேன், அண்ணனை வந்து எப்படி நீங்க இந்த படத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்க? எப்படி செலக்ட் பண்ணீங்க? பாலாஜிபவன் போனோம், டீ சாப்பிட்டோம். இல்ல ஆக்சுவலா அதை நான் சொல்றேன். அவர் வந்து ஆக்சுவலா K4ன்னு சொல்லிட்டு ஒரு படம். நான் இப்பவுமே அவர் பேரை K4 தான் நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா ஆனால் அந்த கதை அவர் சொல்லும்போது சூப்பராக இருந்தது. அந்த படமும் டேக் ஆஃப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஏதோ ஒரு காரணம்னா அந்த படத்தை இப்போ பண்ணல, கதை மட்டும் சொன்னார், நல்லா இருந்தது. அந்த படத்தில் நீங்கள் இப்படி ஒரு கேரக்டர் பண்ண, அதுலேயும் எனக்கு ஒரு திருடன் கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஹீரோயின் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி கரெக்ட். அது ஃபுல்லாக வந்து டிரெக்டிவே பினிமில்ஸ்லாம் ஷூட்டிங் எல்லாம் சொன்னார். அது வந்து பண்ணலை அந்த கேரக்டர். பண்ணாதப்போ அப்புறம் கொஞ்ச நாள் நடுவில் சாப்பிட்டு ஒரு நாள் நடுவில் சரி என்ன படம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். திடீர்னு ஒரு நாள் அப்புறம் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகம் பொறுப்பல்லன்னு இந்த கதையை சொல்கிறார். அந்த கதையை சொன்னோன்னா ஓகே இதில் கெட்டப்லாம் இருக்குது, 4-5 கெட்டப் இருக்கு. நான் என்ன அப்படியே யோசிச்சு பார்த்து உலக நாயகனே அப்படின்னால அந்த மாதிரி பல கெட்டப்புல நானே யோசிச்சுட்டு ஓகே நம்ம வந்து தசாவதாரம் மாதிரி பல கெட்டப்புல வரப்போறோம். நாங்கள் வந்து யாருக்கும் ஷூட்லேயே வந்து ரொம்ப சிரிச்சிட்டோம். வயிறு வந்து நீங்கள் பண்ண காமெடியெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டோம். பட் வந்து டான்ஸ் நம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ஆர்ட் பண்ணும்போது சத்யராஜ் சார் மைண்ட் வச்சு தான் ஆர்ட் பண்ணேன். டு பி ஃப்ராங்க் சத்யராஜ் சார் அந்த லொல்லு பண்ணுறது இது பண்ணுறது அதை அப்படியே ஒருத்தங்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா சாரி ஒருத்தர்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா இவர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல சொல்லல இவன் இல்லைன்னா இவன் அப்படின்னு ஒரு நமக்குள்ள பேசிப்பல மைண்ட் வாய்ஸ் அது ஆக்சுவலாக அது எனக்கே பெரிய ஒரு வாய்ப்பு தான். சரி இது வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கோரி. ஆனால் அதே மாதிரி எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஆதவனை வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் வந்து அண்ணன் மிமிக்ரி இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் போனாலும் இன்றைக்கும் வந்து சொல்கிற மாதிரியான இதில் வந்து இன்றைக்கி ஒரு 20 இயர்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா நீங்கள் சின்னத்திரையில் இருக்கீங்க. பட் இந்த படத்தில் வந்து உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் நடித்ததில் வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தானே. அந்த வாய்ப்பு வந்து கார்த்தி தானே தராரு. கார்த்தி வந்து ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் டேரக்டர் கதை சொல்லலாம். ஆனால் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இருக்குது, நமக்கு ஸ்கோப் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் வந்து 2 சீன் கூட சில பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த கேரக்டர் ஒன்று பண்ணுங்க ஃப்ரெண்டு கேரக்டர்னாங்க, அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் பெரிய ஸ்கோப் இருக்காது. ஆனால் கார்த்தி சொன்ன வரைக்கும் கதையில் அந்த 5 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, நம்ம எல்லாரும் போடுற கெட்டப்பு ஏமாத்துறது, இந்த மாதிரி சில விஷயம் இருக்குல்ல, நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல நமக்கு வந்து டைலாக் சொல்கிறதோ பேசுறது கவுண்டர் கொடுக்குறது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த வாய்ப்பை கார்த்தி தந்ததுக்கு உண்மையிலே நான் நன்றி தெரிவிச்சேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே. ஆமாம் நாங்கள் எல்லாருமே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு விஷயமா நம்ம ஒரு பண்ணும்போது நமக்கு இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ அந்த படத்தில் வந்து இவர் தானே அந்த வேற கெட்டப்பில் ஆப்ரிக்கன் கெட்டப்பில் வருது, அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் வந்து லிட்டரலாக இல்லை, இந்த படம் பண்ணும்போது என்ன யோசிச்சேன்னா, இந்த பாக்யராஜ் சார் ராசுகுட்டியில் ஒரு ஃபோட்டோ மாட்டிருப்பார் வரிசையாக, டாக்டர் வக்கீல், அந்த மாதிரி இந்த படத்தில் உள்ள எல்லா கெட்டப்பில் உள்ள ஃபோட்டோவையும் எடுத்து தனியாக மாட்டிக்கினேன் அப்படின்னு போட்டு மாட்டிக்கினேன். நிர்வாகம் பொறுப்பு இல்லை சார், அடுத்து நீங்கள் என்ன கெட்ட போட போகிறீங்க பார்ட் 2 எடுத்தோன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட கெட்டப்புகள் கொடுத்தது. ஆனால் இந்த படத்தில் நடித்த ஸ்டார்ஸ் மற்ற ஹீரோயின் மிருதுலா அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? மிருதுலா பற்றி சொல்லுங்க. அதுதான் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதை சொல்லுங்கள். இங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க காஷ்மீர் விட்டு போய் ஈஸியாக சொல்லிட்டீங்க. பட் அங்கே போகும்போது நாங்கள் செம்ம டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். -15 டிகிரிஸ் பகல்லையே. ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருக்கோம், அப்படி நடிச்சிட்டு டக்குன்னு போய் ஹீட்டர் இருக்கும், ஹீட்டர் முன்னாடி இப்படி கை வச்சுட்டு நிற்போம். அப்படி வீடு ஆடிட்டு இருக்கும் கை. என்ன பண்ண முடியும்? அங்கே நாங்கள் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டோம், மேலே கோட் போட்டு அது போட்டால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது சொல்லிட்டு அது ரொம்ப 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 கஷ்டப்பட்டது. அதெல்லாம் வந்து அந்த பொண்ணு அந்த டைமில் வந்து பீரியட் வேறு ஆயிடுச்சு, சைக்கிள் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா. பட் இருந்தாலும் அங்கே ஆக்ட் பண்ணி கொடுத்தா போனாப்பு. ஸோ அதில் ஒரு பயங்கரமான வில் பவர் இருக்குது அவங்களுக்கு.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அந்த டைமில் அங்கே போயிட்டோம். இது மாதிரி சொல்கிறாங்க, நான் இல்லைம்மா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை நான் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லி பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த குளிருக்கு யோசிப்பேன், இங்கே நார்மல் கண்டிஷனில் இருந்தாலே அது ரொம்ப பெரிய பெயினாக இருக்கும். அந்த குளிருக்கு அந்த -டிகிரியில் அதெல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லலாம் அவங்களுக்குலாம். ஓகே, வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெஸ்பெக்ட் அந்த இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அவங்க என்னவோ அவங்க ஒர்க்கை சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி ஸ்ரீநிதி அந்த போலீஸ் அவங்க நிறைய வந்து சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? பொதுவாக வந்து இல்லை, சீரியலில் நடிக்கிறவங்க வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறது, சின்ன திரையில் இருக்கவங்களே பெரிய திரையில் நடிக்க வைக்கிறதுக்கே நிறைய டேரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க. அந்த வகையில் அவங்கள்ட்ட கேட்குறதுனா, இப்போ நானோ கோதை சிந்தானமோ அகல்யாவோ எல்லாருமே ஃபஸ்ட்டு சின்ன திரை தான். அகல்யாவும் படம் பண்ணுறாங்க, நானும் பண்ணுவோன்னா கோதையும் பண்ணியிருக்காப்புல. அந்த சின்ன திரை ஆர்டிஸ்ட்டை வந்து நடிக்க வைக்கலாம். எப்போ நீங்கள் நினச்சிருந்தா சின்ன திரை பெரிய திரைன்ற மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லைண்ணே. ஒரு ஆக்டர் அவங்க நடிக்கிறாங்க அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் போட்டிருந்தா எனக்கு ரீச்சும் ஃபாலோவர்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த படத்துக்கான லைம்லைட் அதிகமாக எனக்கு அது தேவையில்லை. எனக்கு நடிக்கிறவங்க வேணும். சும்மா நடிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தேவையில்லை. இப்போ நம்ம பேசுகிறத ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு அவங்க கிளாப்ஸ் வாங்கி போயிட்டு அவங்க ஒரு பெரிய பெரிய ஷோ வரைக்கும் போகிறாங்க. அது வேண்டாமே. இங்கே எத்தனையோ பேர் இன்னும் லிவிங்ஸ்டன் சார்லாம் ஏன் கூப்பிட்டு வந்தேன், இப்போ இருக்கிற பிரபு சார் இல்லை யாரோ போட்டு எடுத்துருக்கலாம். பட் அவர்லாம் வந்து ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர். ஆமாம், அவர்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் பயங்கரமாக. இன்றைக்கி இருக்கும் அவரது என்ன கொடுத்த காசு மேலே போகிறானா கொய்யான்ற காமெடிலாம் ரீச் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஸ்டாண்ட் அலோன் காமெடிஸ். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் சாப்பிட்டார். அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ஒரு பேப்பரில் ஒரு விஷயம் எழுதியிருப்பேன், அதை பெர்ஃபார்ம் பண்ண இந்த ஷார்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஷார்ட்டில் வந்து டைலாக் கிடையாது, ஏமாந்துட்டான் ஒருத்தன். டைலாக் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் உள்ளே மட்டும் வரணும். எல்லாரையும் பார்த்துக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு வருவாப்புல. அது நீங்கள் பாருங்கள், அழுதுருவீங்க. டெஃபினட்டாக பார்த்தவரைக்கும் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே அழுதுருக்காங்க. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்னா அது மாதிரி ஒருத்தர் வேணும். அதை விட்டுட்டு நான் இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் அங்கே போட்டால் யோசிச்சு பாருங்களேன். அந்த மூஞ்சி அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரக்குன்னு அவர் மூஞ்சி யோசிச்சு பாருங்களேன். முதல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்குமா அங்கே? ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே வந்துட்டு இப்படின்னு இருப்பாப்புல. அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்க வேணும், நடிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க வேண்டாம். அதனால தான் திஸ் கேஸ்ட். சூப்பர். அண்ட் இந்த படத்துடைய கேமராமேன், ஐயோ அவர்லாம் சொன்னேன், ராஜேஷ். நானும் மித்ரா ரொமான்ஸ் பண்ணதை விட ராஜேஷ் நானும் தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணிருக்கோம். எல்லா ஊருக்கும் பொம்மை இது அதுன்னு போயிட்டு அங்கே இருக்க மாண்டேஜ் ஷூட் பண்ணி, அதுக்கப்புறமா இதுக்கு மணலி போகும்போது சரி அங்கே இருக்க மாண்டேஜ் ஷூட் பண்ணி எல்லா இடத்துக்குமே இந்த மூஞ்சி சொல்லிச்சுக்காம இந்த ரூம் தான் இந்த இடத்துல கிடச்சிருக்கு, பரவாயில்ல இந்த இடம் தான். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இன்றைக்கி நைட் ட்ராவல், அன்றைக்கி ஒரு சிட்டி ஷூட் பண்ணுவோம். ஒரு சிட்டினா ஹைதராபாத் மும்பை மாதிரி சிட்டி ஷூட் பண்ணுவோம். அன்றைக்கி நைட்டு திருப்பி ட்ராவல். அந்த ரெஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் நாங்கள் பண்ணோம். அதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்குமே இந்த படத்துக்கு என்ன பண்ணணும், எதாவது பண்ணணுமா ஏதாவது சின்ன எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் பண்ணி கொடுக்குற ஒரு கேரக்டர். அதுதான் இவங்க கூட ரொம்ப ட்ராவல் பண்ணி சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் விஷுவல்ஸ் ரொம்ப, ஏன்னா இந்த படத்தில் ட்ரெய்லர்லேயும் சரி, உங்களுக்கு வந்து இதுலேயும் பாட்டுலேயும் சரி, இங்கே வந்து இப்படி ஒருத்தர் வரணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்படி இதான் சரி. அதுக்கப்புறம் அதில் ஃபில்அப் பண்ணுற விஷயம், இதில் பேக்ரவுண்டில் வைக்கிற விஷயம் எல்லாமே வந்து ராஜேஷோட இது தான். நான் வந்து கலர்ஸ் முதல் கொண்டு நான் ஒரு விஷயம் வந்து இந்த சீன் இப்படி டார்க் ரூம் பண்ணணும். நான் டார்க் ரூம் மைண்டில் வச்சது வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்கணும். அதுக்கு வந்து நடுவில் வந்து இவங்களுக்கு மட்டும் ஸ்பாட் லைட்ஸ் வேணும் அப்படி மாதிரி தான் சொன்னேன். இல்லை நம்ம வந்து ஒரு மாதிரி சியான் கலர்ஸ் ஒரு மாதிரி கலர்ஸில் போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவரோட ஐடியாஸ் தான். அது வரும்போது இது நல்லா இருக்கேப்பா, இது அப்படியே போகலாமே டார்க் ரூம், ஏன்னா ஒரு மேக்கப் செட் இதெல்லாம் இருக்கும்போது இந்த கலர்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கேன்னு சொல்லி அந்த கலர்ஸில் இன்புட் கொடுத்தது அவர் தான். ஸோ நம்ம கொடுக்குற சீனை பெட்டர்மெண்ட் பண்ணி கொடுக்குறதுல கில்லாடி தலைவன். பிரமாதமான கேமரா இருக்கு. அவர்கிட்ட என்னன்னா கோவப்பட்டு நான் பெருசாக பார்த்தேன் ராஜேஷுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து எப்பவுமே இல்லை. ஓகே அப்படின்னாரு. நான் அவரோட ஒரு படம் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தேன், அதனால் அவரை பற்றி தெரியும். ஸோ அவரோட ரியாக்ஷனே வந்து ரொம்ப நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ எந்த இடத்துலையும் அவர் கோவப்பட மாட்டார். அவரோட ஒர்க்கு சூப்பர் ஒர்க்கு இந்த படத்தில். அதான் மணாலியில் நம்ம போகல, பட் இருந்தாலும் அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க இல்லையா? அவர் பிரமாதம் பண்ணிருக்காங்க. எடிட்டர் சஜின், அவர் நைட்டு தான், காலையில் ஃபுல்லாக விட்டுருவான். நைட்டு 8-10 மணிக்கு விடுவாப்புல வா அப்படின்னு போயிட்டு உட்காந்தோடனே நீ கம்முன்னு உட்காரு, நான் மட்டும் பார்த்துக்கிறேன். கடன்னு போவோம். இல்லைங்க இது மட்டும் ஒரு ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா இருக்குது, டப்பால் கட்டு ஏங்க அது சும்மா இப்படி திரும்ப தூட முடியும். அவ்வளோதான், அதுதான் ஷார்ட் பியூட்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்க்கும்போது என்னடா இது எல்லாத்தையும் ஜம்ப் கட் மாதிரி போயிட்டுருக்கேன்னு பார்த்தா அப்புறம் படத்தில் பார்த்தா நிஜமாவே அது கரெக்டாக இருக்குது. நான் வச்சுருந்தா லேகாக இருக்கும் போல இருக்குது. அதை நான் இந்த கட்டு இந்த வச்சுருந்தா சொல்லிட்டு அதுதான் நம்ம ஒரு இன்புட் கொடுக்கும்போது அதை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நம்மளை மீறி நீ இரு நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? அந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது பார்க்கும்போது ஃபைனலாக பார்க்கும்போது ஆமாம்ல கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு நம்மளுக்கே தோண வைக்கிறாங்க, நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? அந்த விஷயத்தில் சஜின் சரியான ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு கேமராமேன்
கேமராமேன் எடிட்டரும் பெரிய சப்போர்ட். ஆமாம். இப்போ இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் இன்னுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி வேற ஒரு கலர்ஸில் இருந்திருக்கலாம், வேற ஒரு எடிட் சென்ஸில் இருந்திருக்கலாம். பட் அதான் சொன்னேனே, இப்போ நான் ராஜேஷ்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அதை இந்த பெட்டர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்குறல, அதே மாதிரி எடிட்டர் சொன்னதுக்கப்புறம் அவனும் பெட்டர்மெண்ட் பார்க்குறேன். இந்த 2 பெட்டர்மெண்ட் சேர்ந்து தான் என்ன ஒரு இதுவாக இந்த படத்தை வந்து ஒரு கிரிப்பாக கொண்டு வர மாதிரி ஒரு 2-10 நிமிஷத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ அதில் சஜினோட பங்கும் இவரோட பங்கும் ரொம்ப ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லை, நான் ஏடிஸு எல்லாமே சரி, அவங்க வேலையை அவங்க கொஞ்சம் பார்த்தாங்க. அதில் அண்ணாச்சியோட நடிகை ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ஐயோ, அவர்லாம் நீங்களே தான் பார்த்துருப்பீங்களே. அதான் இப்போ சொன்ன மாதிரி தான், ரியாக்ஷன்லேயே காமெடி தான். அதாவது டைலாக் பேசி சிரிக்கணும்னு இல்லை, நம்ம ஒன்று பேசுகிறோம்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா. எப்பவுமே காமெடி சீரியஸ் பிஸ்னஸ்னுவாங்க, அது மாதிரி நம்ம பேசுறதுக்கு அவர் பண்ணுற ரியாக்ட் தான் காமெடி. அது இப்படி பார்த்துட்டு இப்படின்னுவார், இவனெல்லாம் நம்பலாமா வேணாமான்னு ஒரு ரியாக்ஷனு. சரி நம்பி கொடுக்கலாமா வேணாமா, நீ வேறு பக்கத்துலேருந்து இந்த மச்சான் சார், இந்த பக்கம் இந்த பொண்டாட்டி தொல்லை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒருத்தர் டிசிஷன் எடுக்கிறது தான் அங்கே விஷயம். அது இல்லாமல் இவனெல்லாம் சேட்டாக போட்டு அதையெல்லாம் பார்த்து நம்பி அது வேற டைலாக்ல சொல்லுவார்ல அவரு, இவ்வளவு கற்பனை சேட்டை பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி வரும். இவ்வளவு கற்பனை சேட்டை நான் பார்த்தேன் இல்லல, இவனை பார்த்தா ஏதோ பேம்பர்ஸ் மண்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி பின்னாடி காயா பழமா ஏதோ கேட்டு கிடக்கும். எனக்கு அங்கேயே சிரிப்பு வந்துருச்சு. என்ன தமிழ் நடிச்சிட்டு இருக்கேன், சின்ன சிரிச்சிட்டு இருக்கேன். நமக்கு வந்து அன்னைக்கு ஆஃப் ஸ்கிரீன்லேயே நமக்குலாம் பேமெண்ட்லாம் கட்டுக்கட்டாக கொடுத்தாரு. ஆமா நமக்கு வந்து ஏகப்பட்ட கட்டுங்க எடுத்து ஆதவன்ஜி இந்தாங்க உங்களுக்கு 5 லட்சம், அகல்யாஜி 10 லட்சம், சந்தானஞ்சி 5 லட்சம் நிறைய கொடுத்தாரு. சரி, இவங்க எல்லாம் பத்தி பேசினமே, நமக்கு வந்து காசு கொடுத்தாங்கல்ல ப்ரொடியூசர்ஸ். ஆமா, ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி சொல்லணும். ப்ரொடியூசர் பத்தி, ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை நீங்க போய் சொன்னீங்கல்ல. ஆமாம்மா, டெஃபினட்டாக. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அந்த K4 மேட்ரு தான் அவர்கிட்ட இது பண்ணால், அப்புறம் இன்னொரு கதை 2 கதை வந்து கொண்டு போனேன். ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று கொண்டு போனோம். 2மே பெருசாக வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறமா தான் இந்த மேட்ரு மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி, இது வந்து அவர் பண்ணணும்னு சொல்லலை, இந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னோன்னே, அது இது நல்லா இருக்குது, இது பண்ண வேண்டியதானப்பா, இது பண்ணுறது தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாப்புல. ஒரிஜினலாக பாதிக்கப்பட்டாரா? ஆமாம், அவர் இந்த ஆருத்ரா மேட்டரில் ஒரு 1 கோடி ரூபா கிட்ட போட்டு பண்ணால் 2 மாதமும் நம்ம வாங்கியிருக்கார் போல், 3ஆவது மாதம் இழுத்து முட்டாங்க. ஸோ அது பாதிக்கப்பட்டதால் இதுக்கப்புறம் யாரும் இதை மாதிரி பாதிக்கக்கூடாது, இதில் வர பணம் எனக்கு வந்தாலும் சரி வரலாம் சரி கவலை இல்லை, பட் இந்த படமாக எடுத்து வெளியே விடணுன்றதுல ரொம்ப அப்போயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார் தெளிவாக. ஒரு மெசேஜாக மக்களுக்கு இருக்கட்டும், ஒரு அவேர்னஸ். இதை பார்த்து மக்கள் போடாமல் இருங்க, அது அந்த ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ரீச் ஆனாலே போதும். மற்றபடி எனக்கு இதுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த படத்தில் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இறங்கி உள்ள வந்தவர் தான். அப்படி கன்வின்ஸ் பண்ணி வந்தவர் தான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க, எப்படிப்பட்ட சப்போர்ட் இருந்தது இந்த படம் பண்ணும்போது? ஏன்னா இது வந்து உங்களுக்கு 2வது படம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களே ஹீரோ, நீங்களே வந்து டைரக்ஷனும் பண்ணணும், டான்ஸும் ஆடணும் இல்லை, அந்த இதில் கமல் கே சம்பந்தத்தில் வர மாதிரி இல்லை, எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதே காலை மாட்டு மேலே உட்காரணும், மாடு மேலே கூட அதே தண்ணி வரணும், அப்புறம் அந்த பபுள்கம் போட்டு இப்படி வாயாசிக்கணும், அது மாதிரி மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதாவது எனக்கு அப்படி டைரக்ஷன் ஆக்டிங்கிறது கூட அவ்வளோவா தெரில. வீடு, ப்ரொஃபஷன், இந்த ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா இப்போது இதில் வந்து சேலரியாக இல்லாமல் வேறு ஒரு டேர்ம்ஸில் தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இப்போ ஒரு 1 இயர் இதில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கான சர்வைவல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கும் சைமல்டேனியஸாக இதை பார்க்குறதுக்கும் எனக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் அந்த டைமில் என் ஒய்ஃபு, எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல், நான் இன்னைக்கு தான் இருக்குது அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சா எல்லாரும் கேட்பாங்க. ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆகுது. மனைவி பார்த்துட்டே இருப்பாங்க, என்னங்க அது சம்பவம் வேற சொல்றீங்க. ஒரு 2 வருஷம் ஆகுது, அந்த சம்பவம் நடந்து ஒரு 2 வருஷம் ஆனதால இப்போ ஒரு குட்டியும் சுத்திட்டு இருக்காப்ல வீட்டுல. குட்டி ஒரு சின்ன வயசுல என்னோட பிளாஷ்பேக் கதை சொல்லும் போது என்னோட குழந்தையா, நான் குழந்தையா அப்படின்னு சொல்லி ஒரு 2 அந்த மாதிரி, சரி நம்ம அணுக்குள்ளேருந்து வந்த அவனையே அப்படி நம்மளே காமிச்சிடும் அப்படின்னு சொல்லி காமிச்ச விஷயம் தான். சூப்பர். கொடுத்த பணத்தை வச்சு சப்போர்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, மென்டலாக சொன்னேன், நான் ஸ்டேஜில் சொன்னது தான், மென்டல் ப்ரெஷராக இருக்கும்போது அவ்வளோதான் கற்றுவேன். இப்போவுமே இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு போய் வேற எங்கன்னா வெளியே ப்ரெஷர் இருந்தால் அங்கே தான் போய் எரிஞ்சு கொள்வது, அது பண்ணுறது. பட் அதெல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு என்னையும் ஒரு ஆளாக மதிச்சுக்கிட்டு இன்னமும் குடும்பத்தை நடத்தி ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க.
அப்பா அம்மாவும் அதே தான், ஏதோ ஒரு விஷயத்தை நீ நோக்கி ஓடுற. பட் அவங்க சொல்லுவாங்க பேங்க் வேலைக்கு போயிருக்கலாம். ஏன்னா இப்போ 2008 பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் போயிருந்தா நான் இப்படியா இருப்பேன் அப்படியா இருப்பேன். ஏன்னா அதை விட சினிமா எனக்கு ரொம்ப கொடுக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, என் ஒர்க் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக ஆகணுவாங்கல்ல, அந்த லேட் தான் இப்போ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபிலிமில் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்களா அசிஸ்டண்டாக? இல்லை, நான் டேரெக்டாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஃபஸ்ட் படம் பண்ணி கொஞ்சம் கேப் இருக்கும்போது கஸ்தூரி சார்கிட்ட ஒரு 10 நாள் போயிருந்தேன். அவர்கிட்ட கொஞ்சம் காசு பணம் துட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அப்போ போயிட்டு இப்போ பிரபு சார், ராதிகா மேடம்லாம் அவங்க காம்பினேஷன்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்போது கொஞ்சம் அதுவும் நம்ம ஒரு மென்டாலிட்டியில் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சினிமான்ற. பட் அவர்கிட்ட அந்த 10 நாள் ஒர்க் பண்ணதே வந்து இப்படியும் சினிமா பண்ணலாம், அதாவது நான் பண்ணால் பெருசாக வரணும், பெருசாக வைக்கணும், எல்லா செட்டப்பும் ஒரே நாள் கூட்டு வச்சு பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் இன்றைக்கி என்ன தேவையோ அந்த செட்டப் மட்டும் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு வந்து கிரேனு டாக்டாலி இந்த ரூமில் எடுக்க போகிறோன்னா எதுக்கு அதெல்லாம் அன்வான்ட் இல்லையா? ஸோ இந்த ரூம்குள்ளே தேவை 2 கேமரா, லைட் ஒழுங்காக இருந்தால் போதும், ஒரு ஸ்டெடி கேமரா இருந்தால் கூட போதும். ஸோ அது மாதிரி மினிமலாக எப்படி பண்ணலாம், ஸோ மினிமலாக பண்ணால் அது குவாலிட்டி எப்படி பண்ணலான்ற விஷயத்தை அந்த 10 நாளே ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நம்ம அப்படியே படம் பண்ணது தான். ஒர்க்காக போய் பண்ணலை, அதுவே ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே டான்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணுவேன். இங்கே தான் ஓப்பன் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸ் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் நடுவில் எனக்கு வச்சுருந்தேன், அதுக்கு நான் தான் மாஸ்டரு. நடுவில் வந்து லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு இங்கே இந்த ரைட் லெக்கில். ஸோ அதனால ஒரு இன்னது நடனக்குழு வச்சு மாஸ்டரா நீங்க? நான் ஸ்டேஜில் சொன்னப்போ ஆடியோ லான்ச் அன்னைக்கு விஜய்க்கு அடுத்தது இவர் தாங்கிறேன், ஐயோ முடிச்சு விட்றாங்க, நான் ஏதோ இவர் புதுசாக ஆட கற்றுக்கிட்டாரு போலன்னு நினச்சேன். சுரேஷ் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்து கார்த்தி ஆடுறாப்புல. பேனரே வச்சிருந்திருக்க பிரபு மாஸ்டர்னு சொல்லி ஒரு பேனர் வச்சிருந்தேன். பட் 7 வருஷமா அது லிகமெண்ட் பிரச்சனை வந்ததால் 7 வருஷமா ஆட முடியல. இப்போ திருப்பி கொஞ்சமாக திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இருக்கேன். செம ஓகே ஃபைன். அப்போ டான்ஸும் சூப்பர். இந்த படத்தில் ஓவராலாக பார்க்கும்போது முக்கியமான ஒரு டெக்னீஷியனாக நான் பார்க்குறது ஸ்ரீகாந்த் தேவா. அவரை பற்றி சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். எனக்கு வந்து என்ன நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து அவருடைய மெலடி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சக்சஸ் பார்ட்டி சாங் தான். ஏன்னா அன்னைக்கு அந்த தெய்வம் அஸ்மிகாவை கொண்டு கண்ணில் காட்டிட்டாங்க. கோதை சந்தானம் ஒரு யதார்த்தமான மனிதர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மஸ்காரா பாட்டு நம்ம எத்தனை வாட்டி டிவில பார்த்துருப்பேன். அந்த தெய்வத்தை கொண்டு வந்து நேர்ல காட்டும்போது அப்புறம் நம்ம அந்த சொல்ல முடியுமா? தேவ சார் வந்து உண்மையிலே பின்னிட்டார். சூப்பர்ல. சக்சஸ் பார்ட்டிங்கிற சாங் வந்து ஸ்ரீகாந்த் தேவா கம்போஸ் பண்ண தேவா சார், இந்த கிரேட் லெஜெண்ட் தேவா சார் வந்து பாடியிருக்காரு. அது பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு. சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க. நிஜமா 4 சாங்ல சித்ராமா சாங் தான். அது ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டிங் பண்ணி இன்னொருத்தர் வாய்ஸ் பாடுவார் இல்லையா, ட்ராக் பாடுவார் இல்லையா, ட்ராக் பாடும்போது ஸ்பாட்லேயே 3 பேர் அழுத்துட்டாங்க. அங்கே ரெக்கார்டிங் அப்போவே 3 பேர் எடுத்துட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஃபீல். அந்த சாங் வச்சு தான் புவனேஸ்வர் சார், கோபுரேஷ் சார் உள்ளே வந்தார். அந்த சாங் கேட்டு தான் இப்படி ஒரு சாங் இருக்கா இந்த படத்துக்கு, சரி நான் உள்ளே வரேன்னு சொல்லி அவர் உள்ளே வந்து இந்த படத்துக்கு சத்தியமாக இது நடந்தது. காரில் வச்சு அவருக்கு போட்டு காட்டினேன் இந்த சாங் பார்த்துட்டு இந்த படத்தை நான் உள்ளே வரேன்னு சொல்லி அந்த ஒரு சாங் தான் கூட்டு வந்தது அவர் உள்ள. ஸோ அவ்வளோ ஒரு இது எனக்கு இப்போவுமே 4 ஃபேவரெட்டு எனக்கு அந்த அம்மா அப்பா சாங் தான். அதில் லிரிக்லுமே ரொம்ப ரொம்ப தத்துவமாக இருக்கும். அது இன்னும் சிங்கிள் ரிலீஸ் ஆகலை. சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அதோட ரீச் தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரை தான் நீ எல்லாமே குத்துக்கு ஃபேமஸ், அதுக்கு ஃபேமஸ் சொன்னீங்க, எனக்கு அந்த பாட்டு தான் நின்றுச்சு. அதே மாதிரி படத்துலையுமே சரி, ஒரே இடத்துல கூட அவர் குத்து யூஸ் பண்ணவே இல்லை, ஃபோக் யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து ஒரு மாதிரி சில சீன்ஸ்லாம் ஃபோக்குக்கு தான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இன்புட் கொடுத்தா நல்லா இருக்காது, நான் இன்புட் கொடுக்கவே மாட்டேன், நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிவிட்டு நான் கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். பட் அவர் அந்த இடத்துல எல்லாமே மாஸ் பிஜிஎம்மாக ஒரு வெஸ்டர்னாக ஒரு மாதிரி போயிட்டார், சூப்பராக பண்ணார். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கே வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி பிஜிஎம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக கொண்டு போயிட்டார். ஒரு பில்லா ரேஞ்ச் சொல்கிறீங்களா, அந்த ரேஞ்சு கொண்டு போய் தனியாக தீமே போட்டார் அதுக்குன்னு. இஸ் அவுட்ஸ்டாண்டிங் டேலண்டட் மியூசிக் டைரக்டர், அதில் டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ப்ராப்பராக தான் சொல்கிறேன். எனக்கு அஜித் சாருக்கு, விஜய் சாருக்குலாம் மியூசிக் பண்ணிட்டு இன்னைக்கு ஏன் அந்த படத்துக்குலாம் கூட மாட்டான்னு தெரியல. என்ன அதுக்குள்ளே என்ன பாலிட்டிக்ஸ்னு எனக்கு புரியல. ஒரு சாயா பயங்கர் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு 8 படம் கொடுக்குற அளவுக்கு ஒரு படம் கொடுங்க, அவர் ப்ரூஃப் பண்ணுவாருங்க. அவர் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி பண்ணவர் தான். இப்போ வரைக்குமே சொல்லணும், நேபாளின்னு ஒரு படத்தில் வந்து பாட்டு போட்டிருப்பாரு, கனவிலே ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அந்த பாட்டு கேட்கும்போது சொன்னேன், அதாவது இந்த டோட்டலாக நம்மளை அந்த ரெட்ரோ ஸ்டைலுக்கு தூக்கிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சூப்பராக பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு பேங்கிங்காக இருக்கும்.
மியூசிக் செம நாலேஜபிள் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவ். அவர் வந்து அதான் மக்களை அட்ராக்ட் பண்ற வகையில எப்படி மியூசிக் பண்ணுறது கரெக்டாக தெரியும். அந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி கம்பேக்காக இருக்கும் நான் நம்புறேன். டெஃபினட்டா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாவும் ஷூட் பண்ணிருக்கீங்க. பிரமாதமா இருக்கு. அதுல நல்லாவும் ஆடி இருக்கோம். அண்ணா ஜெய் சார் இன்னும் பிரபு அப்படிப்பாரு. ஆனா அந்த வாய்ஸ் அந்த பாட்டுல உண்மையிலே உண்மையிலே அண்ணா உண்மையிலே ஜெய் பாடினது அது எல்லாமே ஸ்பெஷல் இல்ல. ஜெய் ஒரு பாட்டு, சித்ராமா ஒரு பாட்டு, தேவாசர் ஒரு பாட்டு, சைந்தவி மேனம் ஒரு பாட்டு, செம்ம இல்ல எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. எல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தானா அமைஞ்சது. இல்லை சித்ராம்மா தேவாசாரில் உள்ளே கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா வந்து அவங்கள லெஜெண்ட், அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் எப்போவுமே இப்போவும் சொல்கிறேன், இப்போ வர ஆர்டிஸ்ட்டை விட எனக்கு அப்போ கொடி கட்டி பறந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு நெக்ஸ்ட் படத்தில் அதை நான் பண்ணுவேன். அப்போல்லாம் விட்டுட்டு இல்லை. ஆக்சுவலாக ராமராஜன் சாரையுமே நான் லைம் லைட்டில் வச்சுருக்கேன். அவரை வச்சும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அவரில் எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய ஆள். அவரை யூஸ் பண்ணலை ப்ராப்பராக இன்னும் நினைக்கிறேன். நடுவில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டால போச்சு. பட் he can do. ஸோ அந்த விஷயத்தை நான் பண்ணணும். நீங்கள் சொல்லவே எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இல்லை நான் உண்மையாகவே அந்த டான்ஸ்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் டான்ஸ் இருக்கு அப்படின்னாரு. மாஸ்டர் ப்ளீஸ் ஏதாவது பார்த்து பண்ணுங்க. உண்மையாகவே ஈஸி ஸ்டெப்ஸாக கொடுத்துருந்தாங்க. டீம் ஆடணும்ல. அப்படின்னா சக்சஸ் பார்ட்டி ஒன்று, ஓப்பனிங் சாங் ஒன்று, ரெண்டு. இன்னொன்று வந்து அந்த மினிமில்லானது ஓப்பனிங் சாங். அதுக்கப்புறம் சக்சஸ் பார்ட்டி ஒரு சாங், குட்டி சாங் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதான் இந்த படத்துல எனக்கு புதுசா அமைஞ்ச இந்த கெட்டப், இந்த மாதிரி சாங் படத்துல 3 சாங்னா ஒரு 2 சாங் 4 சாங்ல 2 சாங் நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு கார்த்திக். நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம் பயங்கரமான. இல்ல அந்த காலத்துக்கு நீங்க காலத்துக்கு விட்டுறீங்க. நான் இப்படி படுறதுக்குள்ளே போயிடுச்சு. நீங்க மூணாவது மூமெண்ட் கொடுப்பதா நான் ஃபர்ஸ்ட் மூமெண்டே கொடுத்துருக்கேன். தம்பி மியூசிக் போயிடுச்சுப்பா. ஆனா சூப்பர். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபன் ஃபில்டு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர். டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு எடிட்டரு, எல்லாருமே சொல்கிறேன், கேமராமேனு எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட்டிவ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவ். எல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அந்த இருந்த நேரத்தில் அவசரப்படாமல் எல்லாம் நடித்தாங்க. அது ஒன்று இருக்குது. லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், அண்ணாச்சியாக இருக்கட்டும், அது முழு நேரத்தில் ஃபுல்லாக நடித்து கொடுத்துட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. பிளாக் பாண்டி எல்லாருமே. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் ஸ்ரீநிதி வந்து இதில் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீநிதி என்ன சொன்னாங்க, ஒரு பிளேவே வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஓகே, அது இருக்கும் அப்படியே அதோட வந்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிளே வரும். அந்த பிளே வரணுமே. இது ஏதாவது ஒரு அதை நான் சொல்லப்பா. இது வந்து ஏதாவது ஒரு ஸ்கேமு, இந்த மாதிரி திருடங்க எல்லாம் வராங்க அப்படின்னா போலீஸ் ஒரு கேரக்டராக இருக்கணும். சமீபத்தில் ஏதோ ஒரு படமா அது கடைசிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் போலீஸே வரல. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, என்னையா அது நீங்களே பேசிக்கிறீங்க, அப்போ அந்த ஊரில் போலீஸே இல்லையா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. சம்மந்தமே கிடையாது. அந்த படத்துலேயே வந்து அந்த மாதிரி ஒன்று வரவே இல்லை. அது யாருமே உள்ளே வரல. உள்ளே வராமல் அந்த இவங்க 2 பேருக்குள்ளேயே அந்த கதை அப்படியே ஓடிட்டே இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், என்ன அது எவ்வளோ இன்னும் சீன்லேயே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே போலீஸ் வரும். அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, ரோட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஏரியாவில் எந்த பிரச்சனைலாம் வந்துருவாங்க. அவ்வளோ தூரம் காவல்துறை கேட்டா இப்போ இல்லைனா கதையில் இன்வால்வ் பண்ணல. போலீஸ் வரலன்றது தப்பான விஷயம். ஆமாம், அதுவும் போலீஸ் வருது, போலீஸ் வச்சு சிறப்பு 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 சிறப்பு. ஓகே ஃபைன். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிர்வாகம் பொறுப்பில் டிசம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வருது. நீங்கள் எல்லாரும் பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கணும். இது ரொம்ப ஃபன் ஃபீல்டான ஜாலியான ஒரு படம். இது வரைக்கும் இந்த படம் வந்து ஏன் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு அவேர்னஸ். அதாவது இப்படிலாம் நடக்குது, இது மாதிரிலாம் நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறது தான். பேராசைப்படாமல் நம்ம என்ன இருக்கோ அதில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தோம்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார் டைரக்டர் கார்த்திக் சார். ரொம்ப ரொம்ப நன்றி நிர்வாகம் பொறுப்பில் குழுவினர்களுக்கு. எனக்கும் நானே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானும் முக்கியமான கதாபாத்திரம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.